திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங் லீவ் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண மார்னிங் அப்டேட்டு. ஆக்சுவலாக என்ன கன்ஃபியூஸ் அப்படின்னா, நேற்று கூட நான் அப்டேட் பண்ணல. இந்த என்எஸ்சி ஹாலிடே லிஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம நேற்று மார்னிங் அப்டேட் பண்ணல. நேற்று ப்ளஸ் நான் வெளியே இருந்தேன். நேற்று கம்ப்ளீட் சிஸ்டம் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை நான். இந்த 15th August மண்டே இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் இருக்குது. அப்புறம் 16th August டியூஸ்டே பர்சி நியூ இயர் அப்படின்னு இருக்குது. சரி, மேபி லீவ் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபண்டமெண்டல் அதிகமாக பார்க்குறதில்ல. அவ்வளோதான், ஜஸ்ட் ரொம்ப டீப்பாக உள்ளே போகிறதில்ல நான் எப்பவுமே. சரி, அதுக்கப்புறம் எதுவும் அப்டேட் எதுவும் கொடுக்கல. நேற்று பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை, அதை மட்டும் மெசேஜ் பண்ணி நேற்று காலையில் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாருக்கும். அப்போ ஒரு சிலர் கால் பண்ணியிருந்தாங்க. சரி, இல்லை வேண்டாம் விடுங்க, இன்றைக்கி டேட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான். ஏன்னா ஒரு டிக்ளேர் கிளியர் இல்லாதப்போ நம்ம வந்து எல்லோரும் போடுறாங்க ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ பின்னாடி போகாமல் நம்மளுக்கு என்ன மனசு கிளியராக படுதோ அதை மட்டும் செஞ்சால் பெட்டராக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருந்தாலும் சரி, என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருந்தாலும் சரி, எண்ணமும் செயலும் ரெண்டும் மேட்ச் ஆகிட்டு அந்த ட்ரேடில் நம்ம ஒழுங்காக நம்ம இருந்தால் தான் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண முடியும். மேபி நேற்று வந்து ஒரு ஏதோ குருடாந்தசியாக ப்ராஃபிட் பண்ணிட்டோம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல், இந்த காரணத்தினால தான் ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னு தெளிவான மனசே இருக்கணும். ஜஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல் எப்படின்னா சப்போர்ட்டிங் இருக்கும். அதாவது லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய வியூஸும் 2 பேர் வியூஸும் ஒத்து போயிட்டு அந்த ட்ரேடு வந்து அப்போது கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சிங்கிள் அவங்கவுங்க சொந்தமாக சுய டிசிஷனில் எடுக்க பழகுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து என்னை சார்ந்து இருக்கக்கூடாது. என்ன மீன் மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த யூடியூபராக இருக்கட்டும், எந்த கோச்சிங் கொடுக்குறவங்களாகட்டும், எந்த டியூஷன் மென்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கள நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உங்களை சுயமாக வந்து உங்கள் காலில் நிற்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் எஃபர்ட் நீங்களும் பட்டால் தான் நீங்கள் சுயமாக நிற்க முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிஃப்டி எந்த மாதிரி ஒரு மூவ் கொடுக்கும், நேற்று எப்படி கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். மார்னிங் அப்டேட்டில் நம்ம 200 லைக்ஸ்க்கு குறையாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ லைக்ஸ் பண்ண மறந்துட்டவங்க லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். நம்ம அடுத்தடுத்த லெவல் போக சொல்ல 200 லைக்ஸ் இன்னும் அப்படியே இருக்குதுன்னு தாண்டவே இல்லை அப்படின்றப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு டிசப்பாயிண்ட் ஆகும். என்னடா அது நம்ம ஏதோ எஃபர்ட் கம்மியாக பண்ணுறோமா, இல்லை நம்ம சரியாக பண்ணலாம் இல்லை அப்படின்னு ஒரு டவுட் எனக்கே சந்தேகம் வரும். ஸோ அந்த லைக்ஸ் கிளியர் பண்ணுறது அந்த லைக்ஸ் மூலிமா நான் வந்து தெளிவுபடுத்தி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் மூவ் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் பண்ண மறந்துடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 இது டே சார்ட். உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், நிறைய யூடியூப் சொல்லியிருக்கேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை கிராஸ் பண்ண சொல்ல 1 மொமெண்ட்ல அடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு. அது ஒரே டைரெக்ஷனில் மேலே கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சுன்னா பவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன் ரீசன் அப்படின்னா, இந்த லைனை கட் ஆக சொல்ல இந்த ப்ரீவியஸ் ஹைலாம் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களை புஷ் பண்ண கீழே தான் தள்ளுமே தவிர நான் அங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காது. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஏஷியன் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன், எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ளாட் தான். இன்றைக்கி ஒரு பெருசாக மூமெண்டமில் ஒரு 2% 3% மேலே கீழே அப்படி எதுவும் இல்லை, எல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நாளைக்கு நம்ம எக்ஸ்பைரி வேறு, அதுவும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை கட் ஆகிட்டு ஒரு கேப் அப் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் லைன், இது ரெசிஸ்டன்ஸ் லைனுங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் ப்ரைஸிங் வந்து ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு. ரைட், ஓகே. இந்த ட்ராவல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப். நம்ம இதை 10 minutes டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன ஏரியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு, அந்த சின்ன ஏரியாவில் என்ன நடந்திருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம். அந்த 10 minutes டைம் ஃப்ரேம் இது. ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லைங்களா. இது டெலிட் பண்ணிடணும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து மேலே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கேப் அப் ஆகிருக்கு. கேப் அப் ஆகிட்டு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஹேவியர் இந்த ஏரியாவரில் ஓகே, இது சேலிங்கான ரிஜெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து லாங்குவேஜ் சொல்லியிருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே அப்பர் சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேலே அப்பர் சைடு கொடுத்துருக்காங்க. இது கேப் அப் ஆகிட்டு மேலே வந்து அப்பர் சைடு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இதில் லோ க்ரியேட் ஆகிருக்கு எத்தனை பாருங்கள், லோ பிரேக் ஆகிருக்கு எத்தனை பாருங்கள். ஓகே, இது பாருங்கள். அதாவது மார்க்கெட் வந்து அதை கிளியராக நான் இந்த மாதிரி போகிறேன் அந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து
பாருங்கள், இது ஒரு லோ, இது லோ, இது லோ. இப்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரீட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு லாஸ்ட்டில் பிரேக் கொடுத்தோம், மேலேயே க்ளோசிங்கும் கொடுத்துருக்கான். இது இந்த ஹை கிட்ட, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய வியூ என்னவா இருக்கும் அப்படின்னா கிளியராக இருக்கும். ஒன்று இதில் ஒன்றும் கன்ஃபியூஸாகவே ஒன்றும் இப்படி போனால் இப்படி ஆகும், இப்படி போனால் அப்படி ஆகும், டவுட்டு குழப்பத்து எதுவுமே தேவையில்லை. 1778 பிலோ இந்த ஹெட்டு கட் ஆகணும்னு கூட இல்லை, ஷோல்டர் கட் ஆனாவே போதும் உங்களுக்கு. 7780 7780 17,780க்கு பிலோ ஒரு 10 நிமிஷம் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சுனாவே நீங்கள் அங்கேருந்து சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். 17,780 பிலோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோசிங் கொடுத்துச்சுனாவே நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க ஜனங்க, என்ன அப்படின்னா இந்த லெவல் கட் ஆன உடனே சேல் எடுத்துடுறாங்க. இல்லை, 7 கட் ஆன உடனே சேல் எடுக்காதீங்க, அதுக்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து லோ எல்லோ ஃபார்ம் ஆகட்டும். இந்த 17,780க்கு பிலோ கேன் க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து லோ எல்லோ ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இப்போது இந்த லெவல் கட் ஆக சொல்ல என்ன ஆகுனா, ஒன்று மேபி இந்த மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி ஒரு கேனல் கிரியேட் ஆகலாம் அந்த இடத்துல. இல்லை அப்படின்னா இந்த பிரேக் அவுட் கொடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த லெவலுக்கு மேலே கொஞ்சம் வருவான். இது 17,800 கிட்ட வரல, ஓகே மார்க்கெட் திரும்ப மேலே போகுது என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, அது ரீடெஸ்ட்மெண்ட் புல் பேக்காக மேலே வரது. திரும்ப என்ன பண்ணுவோம், 17,800 கீழே வந்துட்டு அகைன் ஃபால். எப்போ உங்களுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டு முடிச்சுட்டானோ 17,760 அந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்ரி புல் பேக்கை நீங்கள் சேலிங்காக யூஸ் பண்ணிக்கங்க. எல்லாம் இப்போ க்ரீன் ஒன்று பை பண்ணுறது, ரெட் ஒன்று சேல் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓகே, நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லெவல் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா வந்துடுங்க. இது ரேஷன்ஸ், இது சப்போர்ட், அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்கு உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா எதையும் கை வைக்காதீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு தான், சும்மா விட்டுடுங்க, பரவாயில்ல, அது என்னென்னா ஆகட்டும். இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதுன்னா அங்கேருந்து ஸ்மால் குவான்டிட்டி போட்டு பையிங் செல். ஏன்னா எனக்கு பையிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீங்கள் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தான் மேலே போட்டோம், நான் வந்து பையிங்கான ஆர்வம் தெரிவிக்கல. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக ஸ்விட்சில் கண்டினியூவாக வந்து மேலே இருக்குது, எந்த ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் இல்லாமல் மேலே போய்ட்டுருக்குது லாங் டைம் ஃப்ரேமில், டே சார்ட்டில். ஸோ இதுக்கப்புறமும் நான் மேலே வந்து பையிங் செல்லுக்கு நம்ம வியூ பார்ப்போன்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த இடத்துல மேலே வந்து அப்படியே உங்களுக்கு ஹையர் ஹை ஃபார்மேஷனாக ஸ்மால் குவான்டிட்டி போட்டுங்க. நீங்கள் என்ன குவான்டிட்டி போட்டு பண்ணுவீங்களோ 4ல் ஒரு பாகம் பண்ணுங்கள், 4ல் 1 பண்ணுங்கள். ரெகுலர் குவான்டிட்டி மேலே வந்து பை அண்ட் செல்லுக்காக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கீழே சேல் அண்ட் பைக்காக வந்து ரெகுலர் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த குவான்டிட்டியை 17,760க்கு பிலோ வந்து நீங்கள் லோயர் லோ ஃபார்மேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டி 50யோடைய கண்டிஷன். ஏன் இவ்வளோ டீப்பாக உங்களுக்கு சொல்லினா உங்களுக்கு எல்லாரும் 4 சைடும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் உங்களுக்கு என்ன தான் நடக்குது அப்படின்னா. மேபி என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்டாக இந்த சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட் இருக்குவாங்க. இதெல்லாம் வந்து நேற்றோடைய முடிஞ்சிச்சு. அது நேற்றோடைய ஹை லோ வந்து கட் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு லோ ஹை கிரியேட் பண்ணியிருக்காங்க மேலே. ஏன்னா இந்த ஹை இங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த ஹை கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த ரீசன் இங்கே கனெக்ட் ஆகுது. நீங்கள் சொல்லலாம் சார் இந்த இடத்துல லோ வருது அப்படின்லாம். மேபி இப்போ இந்த லெவல் கட் ஆகிடுறப்போ இங்கே வந்து புல் பேக்காக மறுபடியும் மேலே போவாங்க. இப்படி கட் ஆச்சுன்னா மேலே போவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நிறைய பேர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா இங்கே வந்து ஸ்டாப்லாஸ் செட் ஆகும். அதுக்காக சொல்கிறது, இந்த லெவல் கட் ஆன உடனே கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகணும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த லோவுக்கும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வரும். சிம்பிள், அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நம்ம திரும்ப டே சார்ட்டில் போய் பார்த்துருவோம்ல, இதுலேயும் கன்ஃபியூஸ் வேணாம். இப்போது இது டே சார்ட் ரைட்டுங்களா. டே சார்ட்டில் இதுவும் கண்டினியூவாக ரேலி கொடுத்துருக்கு, ஒரு புல் பேக் இல்லாமல் கொடுத்துருக்கு. இதை வந்து சரி இந்த மார்க்கெட் மேலேயே போனால் கூட உங்களுக்கு ஒரு புல் பேக் அல்லது ரீடெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மேலே போகிறதில்ல மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ ரீடெஸ்ட் ஆகாமல் இங்கேருந்து நான்ஸ்டாப்பாக ரேலி கொடுத்தது மார்க்கெட் லைட்டாக இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்கு, இந்த 200 EMA ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்கு ரைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு புல் பேக்கும் வரல. இது ஓகே, ஒரு சின்ன புல் பேக்கும் வரல, எந்த ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் நடக்கலை. ஸோ இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்மெண்ட் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையும் சொல்கிறேன், நிஃப்டிலையும் சொல்கிறேன், ஒரு நெகட்டிவ் சீன் நடக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது. ஆனால் எப்போன்னு தெரியல, போட்டு விடுங்க. அது எவ்வளோ தூரம் போதோ போட்டு விடுங்க. ஆக்சுவலி முடிகிற கண்டிஷன் வந்துருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எதுவும் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணலை. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்ட் பண்ணியே பண்ணணும். இல்லை இதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், மேலே போய்ட்டு இருக்கோம், பரவாயில்ல, மேலே போட்டு விட்டுருங்க. மேலே வந்து
ரவுண்ட் நம்பர் தெரியும். ஆக்சுவலி உங்களுக்கு 40,000 மேலே நியர்பையில் இருக்குது. ப்ளஸ் அதுக்கு மேலே அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஓகே, பேக் டு பேக் நிறைய ரெசிஸ்டன்ஸ் மேலே அப்பர் சைடு இருக்குது. நம்ம இந்த சின்ன மூமெண்டம் கேட்ச் பண்ண போனால் வெரி ரிஸ்கில் மாட்டிக்கும். மேலே அப்பர் சைடில் பை அண்ட் செல் பண்ண சார் எனக்கு ஹையர் சிக்னல் நல்லா இருக்குது, மார்க்கெட் சூப்பராக ஒரு 300-400 பாயிண்ட் நல்லா கேப் அப் ஆகுது, எல்லாமே ஓகே. ஆனால் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கவனிக்கணும் இல்லைங்களா? இதே நமக்கு எதுவும் ஓப்பன் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஓகே பை அண்ட் செல் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஓப்பன் பிளேஸில் வந்து அவ்வளோ சேஃபான ப்ரைஸில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இங்கே சின்ன சின்ன குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸும் நிறைய க்ரியேட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங்கான சிக்னல் கிளியராக கொடுத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு செல்லு அதாவது என்ன சொல்லுது, ரெசிஸ்டன்ஸு கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, லோவை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லோவும் நிறைய கட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த லோ கட் ஆகிருக்கு, இந்த லோ கட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணாங்க, 2 பேர் வந்து பையிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் தாண்டி பெரிய ரெட் கேண்டில் பாருங்கள், 2 பேர் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல்லிங் கொடுத்துருக்காங்க. யார் இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து 39,300க்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் லிட்டில் மேலே போச்சுன்றதுல இந்த இடத்துல வந்து செல்லிங் அகைன் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துலையும் செல்லிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஏன்னா செல்லிங் ப்ரெஷருக்கு அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பெரிய டைம் ஃப்ரேம்லையும் இந்த பக்கம் செல்லிங் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த ஏரியா செல்லிங் இருக்கிறதுனால செல்லிங் வியூ பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதான் லைவில் வந்து ஒரு சில வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒரு லெவல்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலுங்களுக்கு அவங்களுக்கு வேறு மாதிரி லெவல்ஸ் வரும். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு நார்மல் வியூ ஒரு வியூஸ் கிடச்சிட்டோம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.